Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த ஒரு வாட்டர் பாட்டில் அண்ட் ஒரு A4 ஷீட் வச்சு எப்படி ஒரு சூப்பரான ஒரு பெட்ரூம் லைட் ஒன்னு பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இது வந்து ஒரு நல்ல கேண்டில் லைட்டோட லுக் கூட கொடுக்கும். சோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. சோ நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஓகே வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ ஒரு A4 ஷீட் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த வாட்டர் பாட்டில் வந்து மேலே கட் பண்ணிடுவோம். ஸோ இங்கே வந்து இந்த சென்டர் பகுதியில் இருக்கிற இடத்த மட்டும் நம்ம எவ்வளோ வருது அப்படின்னு பேப்பரில் மெஷர் பண்ணிக்கலாம். மெஷர் பண்ணிட்டு அந்த அளவுக்கு வந்து நம்ம பேப்பரை கட் பண்ணிக்கிறோம். இப்போது வாட்டர் பாட்டிலோட அந்த மேலே இருக்க பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இது கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்கள் கேர்ஃபுல்லாக. ஏன்னா அது வாட்டர் பாட்டில் அப்படிங்கிறதுனால டக்குன்னு கைக்கு வந்துடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இது பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண அந்த மேல் பகுதி இருக்குல்ல, அதையும் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால அந்த கொஞ்சம் கொஞ்சம் பிசுறுலாம் இருக்கிறதையெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த A4 ஷீட்டில் வந்துட்டு நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். நான் வந்து ஹார்ட்டின் ஷேப்பில் ஒரு இது மாதிரி கட் பண்ணி வச்சு அது மேலேயே அப்படியே நான் வரைஞ்சி ஃபுல்லாக இது பண்ணுறேன். எல்லாம் ஒரே ஷேப்பாக இருக்கிறதுக்காக. உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஸோ நான் அந்த பேப்பர் ஃபுல்லாக வந்துட்டு ஹார்ட் அதுக்கப்புறம் சின்ன சின்ன ரவுண்ட் ரெண்டும் போட்டு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம மார்க்கர் வச்சு அது மேலே மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ட்ரா பண்ணதுக்கு இடையில இருக்குல்ல, அந்த இடத்த ஃபுல்லாக நம்ம கலர் பண்ணிடுறோம். ஸோ இப்போ ஃபுல்லாக வந்துட்டு நம்ம கலர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அந்த மேலே அந்த வாட்டர் பாட்டிலில் மேலே இருக்கிறது எடுத்தோம்ல, அதில் வந்துட்டு ஒரு பல்பு மாற்ற ஒரு ஹோல்டர் ஒன்று அதுக்குள்ளே போட்டு ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த நம்ம ட்ரா பண்ண ஷீட்டை வந்துட்டு லைட்டாக அந்த எட்ஜஸில் மட்டும் லைட்டாக வந்துட்டு ஏதாவது ஒரு கம் போட்டு நல்லா ரவுண்டாக வர மாதிரி ஒட்டிடலாம். இப்போ நம்ம ட்ரா பண்ணி ஒட்டி எடுத்ததை வந்துட்டு அந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே நம்ம அப்படியே உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். அது நம்ம வாட்டர் பாட்டிலில் எதுவும் நம்ம ஒட்ட தேவையில்லை, அது அப்படியே நின்றும். அதுக்கப்புறம் இந்த ஹோல்டரில் வந்துட்டு பல்ப் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உள்ளே போட்டுடலாம். இப்போது இதை நம்ம பேஸ்ட் எதுவுமே போட்டு ஃபிக்ஸ் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் அந்த மேலே இருக்க மூடியில் வந்துட்டு லைட்டாக இப்படி உள்ளே அமுத்தி விட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும். அவ்வளோதான், நம்மளோட லேம்ப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது
பார்த்தீங்களா, எந்த செலவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான். பட் நல்ல ஒரு ரிச் லுக் கொடுக்குது பார்த்தீங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.